ஸ்ரீ குருப்யோ நமக. காரைக்கால் அம்மையாருடைய பெருமைகளை தெரிஞ்சுக்கலாமா? அம்மையார் காரைக்காலில் பிறக்கிறாங்க. புனிதவதி என்ற பெயர் சூட்டி அருமை பெருமையாக பெற்றோர் வளர்த்துட்டு வராங்க. பருவ வயது வந்ததும் பரமதத்தன் என்பவரை பெற்றோர் மணமுடித்து வைக்கிறாங்க. பரமதத்தன் சிறந்த முறையில் வாணிபம் செய்து பொருளீட்டி புனிதவதியோட அன்பாக இல்லறம் நடத்துகிறார். இருவரும் ஆனந்தமாக வசதியாக வாழ்ந்துட்டு வராங்க. புனிதவதியார் சிறந்த சிவபக்தராக இருக்கிறார். சிவனடியார்களுக்கு மட்டும் இல்லாமல் வீடு தேடி வரும் யாருக்குமே அன்போட உணவிட்டு பொருள் வழங்கி ஆதரிக்கும் குணவதியாக இருக்கிறார். அன்பின் வடிவமான இறைவனிடம் மிகுந்த பக்தி கொண்ட புனிதவதி பிரம்மச்சாரிகளுக்கு அல்லது பல இடங்களிலும் திரிந்து பிட்சை உண்டு வாழும் பக்தர்களுக்கும் உணவு தவிர தேவையான இன்ன பொருட்களை வழங்கும் தாய்மை குணத்தோடு இருக்காங்க. ஒரு நாள் பரமதத்தனுக்கு சுவையான மாங்கனி ஒன்று கிடைக்கிறது. அதை மதிய உணவுடன் உட்கொள்வதற்காக எடுத்து வைக்கிறார். கணவருக்காக வைத்திருந்த மாம்பழத்தை சிவனடியாருக்கு கொடுத்துவிட நேருகிறது. கணவன் அதை கேட்டதும் மாங்கனியை கடவுளிடத்தில் வேண்டி அதிசயமாக அந்த அருஞ்சுவை மாங்கனி இறைவன் அருளால புனிதவதி கையில் வந்து தவழுது. இதை கண்ணார கண்டு அதிசயித்த பரமதத்தன் தன்னுடைய மனைவி தெய்வ அம்சம் பொருந்தியவர் அப்படின்னு உணர்கிறார். புனிதவதியுடன் தமக்கிருந்த இல்லற உறவை அறுத்து விடுகிறார். வேறு பெண்ணை திருமணம் செய்த பரமதத்தன் அவர்களுக்கு பிறக்கும் பெண்ணுக்கு புனிதவதி என்ற பெயர் சூட்டி புனிதவதி மேல தனக்கிருந்த பெரும் மரியாதையை பிரகடனப்படுத்துகிறார். இதை உணர்ந்த புனிதவதியாரும் கணவனுக்கில்லாத அழகும் இளமையும் இனி தனக்கு தேவையில்லை என்று உணர்ந்து சிவபூத கண வடிவமான பேயுருவை வேண்டி பெறுகிறார். மரியாதை நிமித்தமாக இவரை காரைக்கால் அம்மையார் என்று அனைவரும் அடையாளப்படுத்த துவங்குறாங்க. எம்பெருமானை இசையால துதித்து பாடல்கள் இயற்றுவதில் முன்னோடியாக கருதப்படுகிறார். இவர் எழுதிய பாணியை ஒட்டிதான் பிற்காலத்தில் தேவார பாடல்களும் புனையப்பட்டது என்பது கருத்து. திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் திருவிரட்டை மாலை, அற்புத திருவந்தாதி முதலிய இலக்கியங்களை புனைந்து தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் காரைக்கால் அம்மையார். இறைவன் இருக்கும் திருக்கைலாயத்தை தன்னுடைய காலால தடம் பதித்தா கைலாயத்தின் புனிதம் கெட்டுவிடுமோ என்று அஞ்சி தலையால ஏறி சென்று தரிசித்தார். காலால நடந்து வராம தலையால ஏறி வரும் இவர் யார் என்று ஜெகஜனனியாம் பார்வதி சிவனாரை கேட்க, நம்மையெல்லாம் பராமரிக்கும் நமது அன்னையை பார் என்று அன்னையே என்று காரைக்கால் அம்மையாரை இறைவன் அழைக்கிறார். பிறவா வரம் கேட்கிறார் அம்மையார். இறைவனின் தாண்டவத்தின் பொழுது அவர் அடியின் கீழ் பாடி பணிந்து கொண்டே இருக்கும் வரமும் கேட்டு பெறுகிறார். திருவாலங்காட்டுக்கு வர சொல்லி தன்னுடைய நடனத்தை தரிசிக்க செய்து திருவடியில இடமளித்து அருளுகிறார் சிவனார். இவர் வாழ்ந்த பெருவாழ்வை நினைவு கொள்ளும் வண்ணம் இன்றும் காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது. சிவனார் வீதி உலா வரும்பொழுது மாங்கனிகளை வீசி பக்தர்கள் தம்முடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். மேலும் வீசி எறியும் போது கிடைக்கப்பெறும் மாங்கனி சிவனாருடைய அருளை அள்ளி தருவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். பல காலம் குழந்தை பேறு இல்லாத தம்பதிகளுக்கும் குழந்தை பேறு இறைவன் அருளால உண்டாவதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். மாங்கனி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாத பௌர்ணமியில சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இவருடைய குரு பூஜை பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் ஆலயங்களில் கொண்டாடப்படுகிறது. 3 பெண் நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையார் மட்டுமே 63 நாயன்மார்களில் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருவது சிறப்பு. காரைக்கால் அம்மையாரை சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம். இறைவன் திருவடியை ஒவ்வொரு கணமும் நினைந்திருப்போம்.